வணக்கம். நான் அப்புக்கலை. மீண்டும் திருவேற்காட்டு கோவிலிருந்து. அனைவருக்கும் பரிச்சயமான இடம் கோயிலாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அம்மன் மரச்சிலை அம்மன். திருவேற்காட்டு அம்மனை வழிபட்டு விட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது பின்புறமாக இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டு வச்சிருக்கிறது ஃபுல்லாக மரச்சிலை அம்மன். முழுக்க மரத்தாலேயே ஆன சிலையில் அமைக்கப்பட்ட அம்மன். உள்ளே ஃபுல்லாக பார்த்தோம்னா முழுவதுமாகவேவும் மேலேருந்து மரச்சிலை அம்மன் போட்டிருக்கோம். சிறு வயதிலிருந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய இடங்களில் பணங்காசுகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அம்மன் முழுக்க நல்ல பணத்தாலேயே நிறைக்கப்பட்ட ஒரு அம்மனாக இருப்பாங்க. மரச்சிலையால் அமைக்கப்பட்ட ஒரு அம்மன். இப்போ புனரமைப்பு பணியினால் பின்பக்கம் வச்சுருக்காங்க. ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இதற்கு சின்ன சின்ன காணிக்கைகளை இட்டுட்டு போவாங்க. நம்முடைய வியாதி, நம்முடைய செல்வ வளமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். ஏன்னா 5 தொழில்களையும் புரிவதற்காக தான் சிவன் இங்கே நம்முடைய திருவேற்காட்டில் அம்மனை நிரூபிச்சிருக்காங்க. 5 தொழில்களை புரிவதற்காக வைக்கப்பட்ட அம்மன் என்பதால் மரச்சிலை அம்மனுக்கு மிகுந்த சிறப்பு உண்டு. எந்த இடத்துலையுமே இல்லாத எந்த அம்மன் கோயிலுமே மரச்சிலையாக அம்மன் இருக்க மாட்டால். இங்கே மரச்சிலை அம்மனாக திருவேற்காட்டில் அம்மன் இருக்கிறார். நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதிலிருந்து